இன்னைக்கு நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து சார்ஜரில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த மாதிரி அழுக்காயிடுச்சுன்னா உடனே தூக்கி தூர போட்டுட்டு வேறு கவர் வாங்குவோம். அந்த மாதிரி வாங்காமல் நம்ம எப்படி இதை கலர்ஃபுல்லாக மாற்றி ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ பாருங்கள், எப்படி இருந்த கவரு இப்போ இந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துடலாம். இது எப்படி இந்த கலராக மாற்றலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கவர் பார்த்திங்கன்னா எவ்வளோத்துக்கு இருந்த கலரில் இருந்து இந்த அளவுக்கு இது சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நம்ம வீட்டில் வச்சே சிம்பிளாக, ரொம்பவும் ரேட் ஆகாது, சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கவரை நம்ம நல்லா துணி போடுற சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே போயிடணும். அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. பாருங்கள், மேலே இருந்த அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பானை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இந்த கலர் பேப்பரை வந்து எல்லா டெக்கரேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் நம்ம வீட்டில் எல்லாமே வருங்க. ரொம்ப சீப்பான ரேட்டில் கிடைக்கக்கூடியது. இந்த கலர்ஃபுல் பேப்பரை வந்து நீங்கள் நிறைய வாங்கிக்கோங்க. வாங்கி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் பிரித்து அந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நீங்கள் போட்டுறணும். முழுசாக போட வேண்டாம். நீங்கள் பாதி பாதியாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், போட்டதுக்கப்புறமா இதை நான் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ கொதித்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக தள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கவரை வந்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட 2-3 கவர் இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்து போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து அந்த கவரை வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக மாறிட்டுன்னு. இப்போ ஒரு நல்ல தண்ணியில் இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அந்த சாயத்தோட கலர் எதுவுமே போகலை. பாருங்கள், கவர் சூப்பராக இருக்குது. பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. நீங்கள் வேறு கலர்லாம் போடும்போது அதுக்கு தக்கன கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.